சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து நம்முடைய ஊழியத்தை இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்த நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள். நம்முடைய யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அதிகமான நேரங்களை எடுத்து இந்த ஊழியத்தை பற்றியே சொல்லி வீணடிப்பதை விட விசுவாசமுள்ள சந்ததிகள் தான் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, இந்த வருஷமும் லென்த் டேஸ் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனா நமக்கு ஒண்ணுமே வித்தியாசம் நடக்கல, ரொம்ப நாளா காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் உருவாயிட்டாங்க. போன்ல கேள்வி கேட்குறாங்க, மெசேஜில் கேள்வி கேட்குறாங்க, திருச்சபைக்கு வர்றவங்களும் கேள்வி கேட்குறாங்க. உண்மையா இது ஒரு நியாயமான கருத்து தான். ஆனா இதை பார்க்கும்போது ஏசாயா 40வது அதிகாரத்தில் திரும்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமினியனான ரெலவெண்டான வார்த்தையின் மூலமாகவே பேசும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம், கடைசி வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதற்கு முந்தின வசனத்தையும் கூட நாம் வாசிக்க கேட்போம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் கூட இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அதை விட்டுட்டோம். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருந்துங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு சின்ன வார்த்தையை நாம மிஸ்டேக் பண்ணா அந்த செய்தி முழுவதுமே நமக்கு என்ன செய்யறோம், மிஸ்டேக் ஆயிடும். ஒண்ணு இல்ல, 1 லிட்டர் பால் ஒரே ஒரு ஈ தான் விழுந்துச்சு. குடிப்பீங்களா? குடிக்க முடியாது. 1 லிட்டர் பாலுங்க, ஒரு ஈ தானங்க, எடுத்து போட்டு என்ன செஞ்சிடலாம், சாப்பிடலாம். சாதாரண பால். ஆனா வேதத்துல நம்ம எத்தனையோ வார்த்தைகளை எத்தனையோ நேரங்களிலே தவற விடுகிறோம். ஆனா இன்னைக்கு வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர கழுகுகளை போல எழும்புவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாவே இந்த கழுகுனுடைய குணாதிசயம் பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குல கூட்டு கட்டாது, அப்படித்தானங்க? உண்மையா பையா? கழுகு எங்க கூடு கட்டும்? உயரமான இடத்துல கட்டும். அதுலயே அது செய்யற காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குஞ்சு கழுகு தாய் கழுகு என்ன செய்யும் தெரியுமா, அங்கிருந்து தள்ளி விடும். அல்லேலூயா. ஏன்னா அது என்ன செய்யணும், சட்டைகளை விரித்து பறக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கழுகுக்கு சமானமா உன் வயதை வாழ வயது போல திரும்ப பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலும் இப்பவும் நீங்களும் நானும் சோர்ந்து போய் கிடக்கிறதுனாலையும் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ திரும்ப உயிர்த்தெழுதல் வரப்போகுது. அந்த உயிர்த்தெழுதல்ல கூட உங்க சட்டை விரிக்கப்படும், உயர எழும்புவீங்க. பறக்கிறதற்குரிய வாய்ப்புகளை
நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் எனக்கு காத்திருந்தா கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறார். கரங்களை தட்டி ஆமென். இதை பார்க்கும்போது எனக்கு ஆதியாகம புத்தகம் தான் ஞாபகம் வந்துச்சு. எல்லா பேருக்குமே எனக்கு பேர் வச்சிருப்பீங்க. மோசஸ், மாரியப்பன்னாலே, பவுலு, ஆதியாகம, தானியேலு. அதுல இருக்கிற இல்ல பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை. எங்கிட்ட நான் அடுத்ததுக்கு போக. அல்லேலூயா. ஆதியாகமங்களின் புத்தகம் 48வது அதிகாரம். ஆதியாகமங்களின் புத்தகம் 48வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போமே. இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த காரியம் தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரு ஐயோ ஐயோ ஒண்ணுமே நடக்கலையே, காலம் போகுதே, வயசு போகுதே அப்படின்னு. என் முன்னாடி ஒரு தம்பி நிக்கிறான். எனக்கு என்ன விட ஒரு 5 வயசு தான் கம்மி. அவன் இப்பவே சொல்றான், அண்ணே வயசாயிருச்சுனே அப்படிங்கிறான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைவீங்கப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மோசஸ் மாரியப்பன் யாருக்கு காத்திருக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். எத்தனை பலகீன, போன வாரம் கூட சர்ரு புருன்னு இருமுனே, செத்தா போயிட்டேன், நிக்கிறேன் கர்த்தர் கிருபையினால. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருக்கு மட்டும் காத்திருந்தா இந்த ஈஸ்டர், இந்த நாட்கள், வருகிற உயிர்த்தெழுதல் பண்டிகை கூட, அதற்கு பின்பாக கூட உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு அதிசயத்தை தேவனால் எழும்பக்கூடிய காரியத்தை செய்ய முடியும். என்ன பிரதர் சொல்றீங்க, போன வருஷம் இது மாதிரி எத்தனை வாக்குத்தத்தம் கேட்டான் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலனை அடைய முடியும். அல்லேலூயா. சரி, அதை வாசிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 48வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமங்களின் புத்தகம் 48 2வது வசனத்தை. இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று ஆமென் யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு என்ன ஆனாரு? மிஸ் ஆகி போயிருக்கிற ஒரு கேஸ், அப்படித்தானே? தொலைஞ்சு போயிருக்கிற ஒரு கேஸ். இப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன் குமாரனாகிய யோசேப்பு வந்திருக்கிறான் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது, இதான் மேட்ரு. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இஸ்ரவேல்ங்கிறது யாரு? யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு எத்தனை வயசுன்னு குறிப்பிடப்படல. ஆனா கண்கள் இருளாயிருச்சு, வாய் கூட குழந்திருக்கும்னு என்னுடைய விசுவாசம். ஆனா தலைமயிரெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நரைச்சிருச்சு. முன்னாடி நிக்கிறது யாருன்னு கூட தெரியல. ஆனா அவ கர்த்தருக்குள்ள ஒரு பொருத்தனை. நான் எல்லாத்தையும் சந்திச்சு, எல்லாத்தையும் பார்த்து, நான் எந்த தேசத்துல அடக்கம் பண்ணப்பட வேண்டுமோ அந்த தேசத்துக்கே திரும்பி வந்தா, நான் உம்மை திரும்ப துதிக்கிறதுக்கும் திரும்ப என்ன செஞ்சா, ஒரு தூணுவே அவர் ஏற்படுத்தினார்ல. அதனால அவர் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால என்ன கிடைக்குது? அந்த வார்த்தையை கேட்ட போது, அந்த வார்த்தையை அவனுக்கு அறிவித்த போது உடனே எழுந்து, அவன் யாரு தூக்கி விட்டாங்கன்னு போடல, அப்படியா போட்டிருக்கு. அப்பொழுது யாக்கோபை தன் வலக்கரத்தை பிடித்து தூக்கி விட்டார்னு போடல. என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவன் எழுந்து, வாசிங்கமா, தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த முதிர் வயதிலே சாக போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே திரும்ப தன்னை திடப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், திரும்ப கட்டிலில் எழுந்து உட்கார முடியும் என்றால், இன்றைக்கும் வருஷங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற, மாதங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற, உயிர்த்தெழுதல் தபசு காலங்களில் சோர்ந்து போயிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். யாக்கோபுக்குள்ள வந்தது, நான் நினைக்கிறேன் அவனுக்குள்ள வந்தது ஒரு புதிய பலனுங்க. அதுல பின்னாடி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோசேப்பின் முகத்தை கண்டது, அவனே சொல்லுவான், கேட்டிருக்கீங்களா அந்த வசனம்? தேவனுடைய அவன் மூச்சியானான் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மூச்சியானான், உயிர் பிழைத்தான், உயிர் வந்தது, இப்படி எல்லாம் போட்டிருக்கு பைபிள்ல, படிச்சு பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், அதே தேவன் இந்த திருச்சபையில, அதே தேவன் தொலைக்காட்சியில பார்க்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை எத்தனையோ முறை கேட்ட வார்த்தை இல்லம்மா, எத்தனையோ முறை கேட்ட வார்த்தை இல்லையா. நீங்கள் இன்னைக்கு கர்த்தருக்குள் காத்திருக்க முடியும்னா, எந்த நிலையிலே முடக்கப்பட்டிருக்கிறீர்கள், எழுந்திருக்கிற ஒரு காலத்தை, உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிற ஒரு காலத்தை, சட்டைகளின் கீழ் அடித்து பறகுகிற ஒரு காலத்தை, பறக்கிற ஒரு காலத்தை என் தேவன் செய்ய போறார். நல்ல கரங்களை தட்டி ரிஷு தாலாபியா சர்ச். நிச்சயமா நடக்கும்.
இந்த யாக்கோபு போல ஒரு கிரேட் மேன் யாருமே இருக்க முடியாது. அதுக்கு அடுத்த அதிகாரத்தை எடுத்துருக்குங்கம்மா, அடுத்த அதிகாரத்தை எடுத்துங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 49வது அதிகாரத்துல அவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லா பேத்தையும் வரவழைச்சு முதிர் வயதுல நல்ல நினைவு ஆற்றலோட, ஆமீன், கர்த்தருடைய பலத்தோட, கர்த்தருடைய தைரியத்தோட என்ன செய்யறான்? செய்ய வேண்டிய கடமைகளை தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் செய்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதங்களை பத்தி சொன்னா இன்னைக்கு நேரம் முடிஞ்சு போகும். கடைசி வசனத்திற்கு முந்தின வசனம் நல்லா இருக்கும் பாருங்க. அந்த நிலமும், அந்த நிலமும், எந்த நிலம்? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிருங்க, அப்பதான் தெரியும். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவன் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பிறகு என்ன செய்றாரு? அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு, ஆமென், கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போவும் பாருங்க, தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். எவ்வளவு அழகான ஒரு புதிய பலனோட தானே தன்னுடைய மரணத்தை ருசி பார்க்கிற ஒரு அனுபவத்தை, காலை முடக்குகிற ஒரு அனுபவத்தை, எழுந்து கட்டிலில் உட்காருகிற ஒரு அனுபவத்தை, தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாக செய்ய வேண்டிய அனுபவத்தை என் தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருங்கள். உங்க வாழ்க்கையில புது பலன் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்வேங்க, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என் கரத்தில் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க கேட்டா சொல்லுவீங்க, மோசஸ் மாரியப்பனுக்கு ஒரு சின்ன பைக் இருக்கு, ஒரு சொந்த வீடாவது இருக்கியா, ஒரு ஆபீஸ் இருக்கியா, ஒரு சர்ச் இருக்கியா, 2 கீபோர்டு வச்சிருக்காரியா, கேமரா வச்சிருக்காரியா, எல்லாத்தையும் சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் உங்கள் மத்தியில புதிய பலனை வைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு இதை சொல்லும் போது நம்மால மோசையை சொல்லாம முடிச்சோம்னா உங்களுக்கு விளங்காது. ஏன்னா மோசை கர்த்தருக்கு காத்திருக்கிறதுலே தன்னுடைய ஆயுசு நாட்களை 80 வருடங்களை கழித்த ஒரு மனுஷன். கைத்தட்டிடலாமா மோசஸ்க்கு ஒரு கைத்தட்டல்? ஆமென். ஏன்னா 40 வயசுல வனாந்தரத்துல ஆண்டவர் அவனை என்ன செஞ்சுட்டாங்க? தொட்டுட்டாங்க. அப்படித்தானே? இல்லை நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? தொட்ட பின்னாடி என்ன நடக்குது? கர்த்தருக்கு காத்திருக்கிறான். அதனால அவருக்கு ஒரு பலன் அங்க வருது பாருங்களேன். அதை தான் நம்ம பார்க்கணும். சரி, அதுக்கு முன்னாடி உபாகமங்களின் புத்தகம் 34வது அதிகாரம், உபாகமங்களின் புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நல்லா இருக்கு பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு போவோம். இருந்தாலும் அவர் மரணம் அடைஞ்ச செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி மரணம் அடைஞ்சார், எப்படி இருந்துச்சு அவருடைய மரணத்துலன்னு. 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கம்மா. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏயா குறையல? அவர் யாருங்க? கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு மனிதன். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற கர்த்தருக்குள் காத்திருக்கிற அனுபவம் இருந்தா நான் சொல்றேன், இடையில வாலிபர்கள் இடரெல்லாம் சோர்ந்து போகலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். அல்லேலூயா. இந்த மோசைக்குள்ள எப்படிப்பட்ட பலன் இருந்துச்சுங்கிறத, முதிர் வயதுல இருந்துச்சுங்கிறத சும்மா சொல்லாம செத்த பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடப்படாதுல, அதையும் உங்களுக்கு விளங்க பண்ணுவது என்னுடைய கடமை. முதல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். முதல் வசனம் வாசிங்கம்மா. பின்பு மோசே மோவாபின் சமமான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நோபோ என்னும் மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். பாத்தீங்களா? மலை மேல ஏறாரியா? யாரு? மோசே. எத்தனை வயசு மோசே? 120 வயசு மோசே. கையை தட்டுங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளால சொல்றேன், படிக்கட்டு ஏறினே அண்ணே, கீழ் மூச்சு மேல் மூச்சு என்ன செய்யுது? வாங்குதுனே. இவனாவது பரவாயில்ல, 30 வயசு பொம்பளை பிள்ளை சொல்லுது நடக்க முடியலன்னு இந்த பயலை தூக்கிட்டு நீ கொஞ்சம் புடினேன்னுது. நான் அது ஒரு பக்கம் கம்பை பிடிச்சி போக, இங்கிட்ட ஒரு பக்கம் போக, குழந்தை ஒரு பக்கம், என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன நடக்கும் போதே தொட்டில் ஆடுறீங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா.
வாயில வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. இருக்கீங்க, சந்தோஷம். மோசே பிக்காவுக்கு எதிர இருக்கிற கொடிமுடியின் மலை மேல என்ன செய்தான்? ஏறினான். ஏறி போய் தான் தேவன் அங்கே அவருடைய மரணத்தை என்ன செய்கிறார்? ருசி பார்க்கும்படி செய்கிறார். மோசையுடைய மரணம் மட்டும் இல்லைங்க, மோசையினுடைய கல்லறை கூட, மோசையினுடைய சரிதம் கூட இன்னைக்கு வரைக்கும் எவராலையும் எங்க வச்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளவு அழகா அவரை பெலனோட கர்த்தர் என்ன செஞ்சாரு? எடுத்துக்கொண்டாரு. செட்டைகளை விரித்து அவன் தான் நேரடியாக பறந்த ஒரு மனிதன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கொண்டு, இல்லைங்க என்னால முடியாதுங்க, என்னால இதை செய்ய முடியாதுங்க, எனக்கு வயசாயிடுச்சுங்க, நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். பாத்தீங்களா யாக்கோபுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சா? எழும்பி கட்டில உட்கார்ந்தான். ரெண்டாவது பாத்தீங்களா அவர் என்ன செய்யறாரு? எழும்பி தன்னுடைய மலங்கால மடக்கி தன்னுடைய மரணத்துக்கு நித்திரைக்கு என்ன செய்கிறார்? தேவனோடு சேர்க்கப்படுவதற்கு ஆயத்தப்படுகிறார். நான் சொல்றேன், படுத்திருக்கிறவங்க எல்லாம் எழும்பி கர்த்தருக்கு காத்திருக்க போறேன்னு சொல்லுங்க. உங்களை புது பலனுக்குள்ள நடத்தி இன்னும் உங்க ஆயுசு நாட்களை கூட்டி தருகிற பலத்தின் மிகுதியின் லைஃப ஒரு லட்சியமா நிச்சயமா நீங்க எடுத்துக்கிட்டு செய்யும் போது செய்வார். நிச்சயமாங்க. என்னுடைய பலகீனங்கள்ல என் கூட இருக்கிற தம்பிமார்களோ தங்கச்சிமார்களோ நான் ரொம்ப நம்புறதில்ல. ஏன்னா அவங்க யாரும் என் கூட இருக்கிறது இல்ல. நான் முழு நேரமும் எப்படி தான் இருக்கிறேன் சொல்லுங்க? தனிமையில இருக்கிறேன். ஆனா ஒரே ஒருத்தரை நம்புவேன், என் ஆண்டவரை நம்புறேன். அவருடைய பலன் எனக்குள்ள வரும் நம்புறேன். அவருக்கு காத்திருக்கிறேன். அவர் என்னை நடத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு மனுஷன் ரொம்ப அழகா கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால ஒரு வார்த்தையை, சாட்சியின் வார்த்தையை சொல்றாரு பாருங்க. யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம். இதெல்லாம் நீங்க நிறைய முறை கேட்டிருக்கீங்க, நிறைய முறை படிச்சிருப்பீங்க. ஏன் நானே கூட சொல்லியிருப்பேன், யூடியூப்ல கூட ஒரு சில செய்திகள் சொன்னதே கூட இருக்கலாம். ஆனா இன்னும் கேள்வி என்ன செய்யுது? இந்த வருஷம் இஷ்யூ வந்துருச்சு, பிள்ளைக்கு 31 வயசு ஆச்சியா, பிள்ளைக்கு 29 வயசு ஆயிடுச்சியா, 70 வயசு ஆகி போச்சியா, இனிமே என்னால என் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும்? ஹலோ, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலனை காண்பீர்கள். சட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள், பரப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வாக்குத்தத்தமான ஒரு சாதாரணமான வசனம் தான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதை மட்டும் என்ன செய்யாமல் இருங்கள், விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. எடுத்துக்கோங்க, யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பார்னேயில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. எத்தனை வயது? நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா. எனக்கு 40 வயசு ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாரு. இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட. சரி, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிருக்கோம். 10வது வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. இப்போதும் இதோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களே, சோர்ந்து போய் இருக்கிறவங்களே, எனக்கும் அந்த பலன் வருமானு கேட்கிறவங்களே, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். கரங்களை தட்டுங்க ஐயா. சும்மா உட்கார்ந்திருக்கீங்களே ஐயா, என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. எத்தனை வருஷம் பாச்சு? ஆமே, நல்லா கையை தட்டுங்க அப்பா. அந்த காலேபுடைய வயசு எத்தனை? 85. சஞ்சரி போட போறான். கையை தட்டுங்க. மஸ்ட் சொன்னா எனக்கு 40 வயசு. இப்போ அந்த வார்த்தையை சொல்லி, தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி, தேவ மனுஷன் சொல்லி 45 வருஷம் கடந்து போச்சு. நம்ம சொல்றோம்ல, இந்த மனுஷனை கட்டி 17 வருஷம் ஆகி போச்சு. பிறகு என்ன செய்யறது? ஒரு பொண்ணு பெண்ணும் வச்சு புட்டேன். நீயா பெத்த? நீங்களா பெத்தீங்க? சொல்லுங்க, நீங்களா பெத்தீங்க? ஏயா நீ வேற அந்த கொடுமையை எங்க சொல்ற? சரி வாசிரு மக்களே, வாசிருங்க ஐயா. இதோ நான் 85 வயதுள்ளவன். ஆமென். கையை தட்டுங்கய்யா. சும்மா 40 வயசுல முடியல பிரதர்
சுகர் வேற கூடிருச்சு, கண்ணு மறைக்குதுங்கிறீங்க. ஆனா அவன் சொல்றான், இதோ எனக்கு 85 வயசு. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றான் வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில், என்னை அனுப்புகிற நாளில். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனுக்கு இதுதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய தரங்கய்யா, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. முடிஞ்ச உடனே ஒரு பிஸ்கட்டையும் டீயும் குடிச்சிட்டு கீழே போய் லபலபலம் பேசுறது. இங்கதான் பேசுங்களேன். அல்லேலூயா. எனக்கு இப்ப லேசா கேக்குது. வாசிங்க. எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கும்னா நீங்க என்றைக்குமே 16 இருப்பீங்க. ஐயா கையை தட்டுங்க சந்தோஷமா. 16ன்னு சொல்லியிருக்கேன், கையை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. உண்மையா நீங்க என்னோட பழைய வீடியோவும் எடுத்து பாருங்க, இப்போ உள்ள வீடியோவும் எடுத்து பாருங்க. என்னுடைய உடல் அமைப்பில் பெருசா ஒண்ணுமே மாற்றம் இருக்காது. செய்வது வேணா என் பசங்க ஒரு சில காரியங்கள் அப்படிங்க, இப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் பாப்பா சொல்லுவாங்க. ஆனா சரீரத்தை பாருங்களேன், எப்படி அன்னைக்கு இந்த உடம்பு அசைஞ்சு அப்படியே கையை காலை விரிச்சு கர்த்தருக்கு அப்படியே ஆராதனை செஞ்சிச்சோ, அதே கிருபை, அதே இரக்கம், அதே பலனு இப்போ உள்ள வீடியோலையும் இப்பயும் சர்ச்சில் நீங்க என்ன செய்றீங்க பாக்குறீங்க. நான் சொல்றேன், அந்த காலேப்புக்கு மட்டும் இல்ல, அந்த மோசேக்கு மட்டும் இல்ல, அந்த யாக்கோபுக்கு மட்டும் இல்ல, இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு மட்டும் இல்ல. நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உயிர் தெழுவார் என்றால், உயிர் தெழுந்தது உண்மை என்றால், உயிருள்ள தெய்வம் என்றால், உண்மையுள்ள தெய்வம் என்றால், அவர் சொன்ன வார்த்தை என்னைக்கும் வீணா போகல. இன்னைக்கு நான் காத்திருக்க போறேன். என் வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கர்த்தர் 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 கொடுக்க போறாரு. நிச்சயமா சொல்றேன் சகோதரா, எந்த ஒரு காரியத்தை பார்த்தும் சோர்ந்து போகாதீங்க. மனுஷன் கொடுக்கிற இடைஞ்சலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. மனுஷன் கொடுக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. மனுஷன் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்த்தும் ஒருவேளை ரொம்ப சந்தோஷம்லாம் பட்டுக்காதீங்க. கர்த்தருக்கு மட்டும் காத்துருங்க. அவர் கொடுக்கிற நிறைவான பலன் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஆபிரகாம் கர்த்தருக்கு காத்திருந்தார். அவருடைய மரணத்துக்கு முன்னாடி அவரை பற்றி 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, என் எஜமான் முதிர் வயதாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாங்க? செல்வ சீமானாய் இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்களேன். அப்படியே போட்டிருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்களா பைபிள்ல இல்லாத வார்த்தையை நீங்க எந்த கிராமத்து வாசியும் கூட பேசிடவே முடியாது. பைபிள்ல இல்லாத வார்த்தையை எந்த கிராமத்து வாசியும் பேசியிருக்க முடியாது, பேசவே முடியாது. அவருக்கு காத்திருக்கும் போது செல்வ சீமானாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையே சொல்றேங்க, நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம். இத்தனை வருஷம் கேட்டிருக்கேன், இத்தனை வருஷம் நான் அந்த வார்த்தையை படிச்சிருக்கேன், சபையில அப்பப்ப நான் பார்த்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் காட்டிலும் இப்ப நான் விசுவாசிக்கிறேன், என்ன கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலனை அடையும்படி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த யோசுவா போல ஒரு வீரமான மனிதன், ஒரு தாழ்மையான மனிதன், ஒரு பலசாலியான ஒரு மனிதன் என்றால் யாரும் கிடையாது. 42 ராஜாக்களை முறியடித்த ஒரு மனிதன். என்ன செய்யறான்? கல்லு கேட்டுச்சு, நீங்க சாட்சிங்கிறான். அது மட்டும் இல்ல, 29வது வசனத்துல அவருடைய கடைசி காரியத்துக்கு வந்துருவோம். 29வது வசனத்தை வாசிங்க, வீட்டில் இருக்கும்போது படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது பர்ஃபெக்ட்டா யாக்கோபு மாதிரி, மோசே மாதிரி, யோசேப்பு மாதிரி அவர் கரெக்டா ஃபாலோ பண்றார். நம்ம ஃபாலோ பண்றோமாங்க? நம்ம ஃபாலோ பண்றோமா? நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறதும் இல்ல, நம்ம செய்யற காரியத்தையும் சரியா செய்யறது இல்ல. சரி போகட்டும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை வயதாய் மரித்தாரு? 110 வயசு. அந்த 110 வயசுல தான் அவர் என்ன செய்யறாரு? பேசுகிறார். ஜனங்களோடு பேசி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்ல வைக்கிறார். இதை விட்டுட்டு வேற எங்கேயும் நீங்க திரும்ப கூடாதுன்னு சொல்ல வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அதற்கு சாட்சியாய் ஒரு பெரிய கல்லை நிறுத்துகிறார். இன்னைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே, என்னால எதை எடுத்துட முடியும்?
என்னால் எதை செஞ்சிட முடியும், என்னால் எதை பார்க்க முடியும், என்னால் எதை கேட்க முடியும், நான் சொல்லி என்ன ஆக போகுது, எல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றும் முடியாது. ஆனால் நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியத்தின்படி புது பலன் எனக்குள்ள வரும். என் வீட்டில் இருக்கிற எவ்வளவு பெரிய தடை கல்லுகளாக இருந்தாலும் எடுத்து போட முடியும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை, ரெலவெண்டான ஒரு வார்த்தையை, தெரிஞ்ச ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் பல பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சுதந்திரிக்க போகிறீங்க. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய பலனை வைக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா கரங்களை தட்டி நான் இயேசுவை நம்புவேன், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் கழுகு போல பலனடைவேன், செட்டைகளை அடித்து உயர எழும்புவேன், நிச்சயமா இளைப்படைய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அதற்காக என்னை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இதே ஏசாயாவில் தான் சொல்லி இருக்கு, நான் முதிர் வயதிலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி. ஆகையினால் இந்த வசனத்தை எத்தனையோ முறை கேட்டுட்டேன், இப்பயும் கேட்டுட்டேன் சொல்ல மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலகீனத்தை விடுத்து போட்டு, ஓ அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை, சட்டைகளை அடித்து உயரை பறக்கும்படி, ஓ கடன் பாரத்திலிருந்து உங்க குடும்பத்துல கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு காத்திருப்பேன், எழும்புவேன்னு சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எழும்ப பாருங்க. எழும்புவேன்னு சொல்லுங்க தம்பி, நீங்க எழும்ப பாருங்க. எழும்புவேன்னு சொல்லுங்க பிரதர், நீங்க எழும்ப போறீங்க. உங்க காரியத்தை பார்த்து எல்லாரும் சொல்ல போறாங்க, இவங்க கர்த்தருக்கு காத்திருந்தாங்க, அவருக்குள்ள அவங்க உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உயிர் தந்த தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், ஜீவாதிபதியாக கர்த்தர், பலகீனத்தை பலன் தருகிற தேவன், அதுக்கு சாட்சியா இந்த மோசஸ் மாரியப்பனை சொல்ல வைத்திருக்கிற தேவன் எவ்வளவு அழகா நடத்துறாரு சொல்ல போறாங்க. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் சோர்வடைவதில்லை, இளைப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. முதிர் வயதிலும் கூட யாக்கோபு தன் மரணத்தை தானே தன்னுடைய கால்களை முடக்கி ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம். மோசே முதிர் வயதான போதோ அவரை நீரே எடுத்துக்கொண்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். யோசுவாவோ ஆண்டவரே தன்னுடைய மரணத்துக்கு ஆயத்தப்பட்டவராய் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கும் என் குடும்பத்திற்கு என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என் வியாதியில என்ன ஆகுமோ, என் பிள்ளை கட்டுற வீட்டுல என்ன ஆகுமோ, என் குடும்பத்துல கடன் பாரத்துல என்ன ஆகுமோ, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் கூட முடிக்காம இருக்கிறேன்னு என்ன ஆகுமோ நினைக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பலன் கடந்து வந்து இந்த பாவியாக என் மேல் கிருபை வைக்கிறதை போல, இந்த அர்ப்பணை நீசனையும் பயன்படுத்துறதை போல, இந்த ஒன்றுமே இல்லாத எனக்கு ஒரு ஊழியத்தையும் திருச்சபையை கொடுத்ததை போல, இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நிக்கிற வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உலகம் எங்கிலும் ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய பலன் கடந்து வந்து நீங்க தாங்குனீங்க, நீங்க ஏந்துனீங்க, நீங்க தப்பு வச்சீங்கன்னு சொல்லி உங்களை துதிக்க, உங்களை தோத்தரிக்க, உங்களை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் அடுத்த வாரம் இந்த சேர்ச்சுக்குள்ள சந்திக்கிற வரைக்கும் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி விரும்பி ஆக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155669. உங்கள்
எங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.